வாய்ஸ் ஆஃப் சரத் என்கிற இன்ஸ்டா பிரபலம். இவர் டிவிகேவுக்கு ஆதரவாக பேசி வருபவர். இவர் தற்போது டிஎம்கே துண்டை தோளில் போட்டுக்கொண்டு டிஎன் ட்ரோல் மீடியா சேனலில் பணிபுரியும் சேகு கிருத்திக் என்பவரை கிண்டல் செய்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வாய்ஸ் ஆஃப் சரத் போன் பேசிக்கொண்டு, என்னது பேமெண்டா, ஏண்டா நான் உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சேன், அங்க போடா டிடி அக்கா கிட்ட சாம்பார் சோறை வாங்கி சாப்பிட்டு கம்முன்னு வாடான்னு சொன்னா இல்லையா, ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க, அங்க போய் செல்ஃபி எடுக்கிறது, உதயண்ணா பின்னாடி உட்காந்து கை தட்டுறது, அங்க என்ன காமெடி ஷோவா நடக்குது, சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கும்போது கை தட்டிட்டு இருக்க, உனக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுத்திருக்கேன், உன்கிட்ட 50 லட்ச ரூபாய் கொடுத்து இதுக்கு தான் உன் டீமை கூப்பிட்டு வச்சிருக்கனா, ஏண்டா அறிவில்ல உனக்கு, கொத்தடிமைகள்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா, நீ என்ன வேணா பண்ணு, ஆனா நீ நம்ம கட்சியோட கொத்தடிமைன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா, ஆனா நீ நாங்க கொத்தடிமைகள் தான் வெடிப்படையா காமிக்கிற, இதுல பேமெண்ட் வேற கேக்குற, போட்டிருக்க 600 வீடியோக்கு 50 லட்சம் கொடுத்திருக்கேன் உனக்கு, ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஐயாமணி அப்பா அப்பான்னு கலாச்சி நல்லா வீடியோ போட்டிருக்க, நீ தான் நம்மளுக்கு ஒரு கரெக்டான டீமா இருப்பேன்னு உன்னை 50 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தா நீ நாங்க கொத்தடிமையில் தான் காமிக்கிற, டிவிகேல விர்ச்சுவல் வாரியர்ஸ போய் பாரு, அவங்க மூத்திரத்தை வாங்கி குடிச்சா கூட உனக்கு அறிவு வராதுடா, அவனுங்களா எப்படி பண்றாங்க, காசே கிடையாதுடா சும்மாவே பண்ணிக்கிறானுங்கடா, கேட்டா விஜய் அண்ணான்னு உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, ஆனா நீ என்ன பண்ற, காசையும் வாங்கிக்கிற, எங்க போனாலும் கொத்தடிமை தான் காமிச்சு கோர்த்து விட்டுற, இப்பதான் உனக்கு கல்யாணம் வேற ஆயிருக்கு, கனிமூன்லாம் போயிட்டு வந்திருக்க, எல்லாத்துக்கும் நாங்க தான் காசு கொடுத்துருக்கோம், உன்னோட பொண்டாட்டிய வேற வச்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல வாய்ஸ் ஆஃப் சரத்னு ஒருத்தர் இருக்கான், அவன் பேருக்கு ஏத்த மாதிரி அவன் வாய் ரொம்ப அதிகமா இருக்குடா, அவன் வாயை முதல்ல அடக்குடா, வந்துட்டான் பேமெண்ட்னு, கொடுத்திருக்க 50 லட்சத்துக்கு வக்கில்லாத வீடியோ போடுற நாய் நீ, அநேகமா நாமெல்லாம் மாட்ட போறோம்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கோன, ரொம்ப அதிகமா ஏறாத சரியான வீடியோ வெளியிட்டது இணையத்தில் வைரலாகி வருகிறது.